வணக்கம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி தொடர்ந்து வீக்லி சார்ட்ல பார்த்தீங்கன்னா, 6வது வாரமா பேரிஷ் கேண்டில். ஆனா, டவுன்ல குளோஸ் ஆயிருக்கிறது தொடர்ந்து கன்டினியூஸா 2020க்கு அப்புறம் முதல் முறையா கன்டினியூயஸ் 6 வீக்ஸ் லோ. அதாவது ஒவ்வொரு வாரமும் லோயரா க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா பேங்க் நிஃப்டி கடந்த 2வது வாரமா வந்து பார்த்தீங்கன்னா, இறங்கி க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கு முந்தின வாரம் ஒரு நியூட்ரல் பேட்டர்னோட டோஜி கேண்டில் வீக்லி சார்ட்ல இருந்தது. அதுக்கு அடுத்தடுத்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் ஜோனோட முடிஞ்சிருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட், யுஎஸ் டாரிஃப் இந்த மாதிரி குளோபல் இம்பேக்ட் இதெல்லாமே மார்க்கெட் கீ ட்ரிகரா தொடர்ந்து கண்டினியூ ஆயிட்டு இருந்தது. நடந்து முடிஞ்ச இந்த வாரம் ஆர்பிஐயோட பாலிசி ரிவ்யூ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எந்த சேஞ்சஸும் இல்ல. யுஎஸ் டாரிஃப் 25% இம்போஸ் பண்ணியிருந்தாங்க இந்தியாவுக்கு. பட் அது அகைன் அடிஷனல் 25% 50% வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ் டாரிஃப் வந்து இம்போஸ் பண்ணது. ஓவரால் மார்க்கெட் வீக்கா க்ளோஸ் ஆகுறதுக்கு ரீசனா இருந்தது. ஸோ வரப்போற வாரம் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு? திங்கட்கிழமை மார்க்கெட்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ணலாம்? நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச் என்ன? இத பத்தி நம்ம பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மார்க்கெட் அப்டேட்ஸ், நியூஸ் இதெல்லாமே நீங்க ரிசீவ் பண்ணலாம். ஆகஸ்ட் 11, 2025. ஸோ திங்கட்கிழமை. அதுக்கு முன்னாடி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். 24,363ன்ற ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது இதில் கவனிக்கக்கூடியது என்னன்னா, மே 12ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு லோயஸ்ட் லெவலில் நிஃப்டி வெள்ளிக்கிழமை இறங்கி முடிஞ்சிருக்கு. ஃப்ரைடே மட்டும் பார்த்தீங்கன்னா 233 பாயிண்ட் கிட்ட ஃபால் ஆச்சு. ஓவரால் வீக்கில் 202 பாயிண்ட் இறங்கியிருக்கு. 55,000 சப்போர்ட் எடுத்து பேங்க் நிஃப்டி வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆயிருக்கு. வெள்ளிக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா 516 பாயிண்ட்டும், ஓவரால் வீக்கில் 613 பாயிண்ட்ஸ் கிட்ட ஃபால் ஆயிருக்கு. 6வது வாரமாக கன்சிக்யூட்டிவாக பேரிஷ் கேண்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில். அதே மாதிரி 26 மேக்கு அப்புறம் லோயஸ்ட் லெவல் பேங்க் நிஃப்டி உடைச்சிருக்கு. ஸோ தொடர்ந்து ரெக்கார்ட் ஹைக்கு நியரில் அமெரிக்காவோட மார்க்கெட் டர்ன் ஆயிருக்கு. ட்ரம்ப்போட ட்வீட் ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசன். அதாவது இந்த டாரிஃபோட ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ஒரு லாஸ்ட் வீக் ட்வீட்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தது ஒரு இம்பார்ட்டன்ட் கீ ட்ரிகர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்த ஸ்டெப்ஸு தொடர்ந்து பாசிட்டிவ் நியூஸு குளோபலாகவும் சரி அமெரிக்காலையும் சரி ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த டாரிஃப் இம்பேக்ட் மட்டும்தான் லாஸ்ட் வீக் பெரிய பாதிப்பை இந்தியாவில் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸ்டில் வரப்போகிற வாரம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எஃப்ஐஎஸும் சரி டிஐஎஸும் பையராகவே க்ளோஸ் ஆகிருக்கு ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும். எஃப்ஐஎஸ் வந்து நியர்லி 1932 கோடி ரூபா அளவுக்கும், டிஏஎஸ் 7,700 கோடி ரூபா. ஸோ பிளாக் டீல் ஏதாவது ட்ரேட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது என்னன்றதையும் நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். டெலகிராம் குரூப்பில் இல்லை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மூலயமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஃபென்ஸ் செக்டாரில் ரொம்ப ஸ்டீப் ஃபால், அதாவது ஜிஆர்எஸ்சி ஹெச்ஏஎலோட ரிசல்ட்டு இதெல்லாமே லாஸ்ட் வீக் க்ளோஸ் ஆச்சு. ஸோ மோர் தென் 2% டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து இறங்கியிருக்கு. ரியல்டி செக்டார் அதுக்கு அடுத்த இடத்துல பெரிய அளவுக்கு ஒரு ஃபால். இந்த டாரிஃப் இம்பேக்ட் ஒரு முக்கியமான ரீசனாக இருந்ததுன்னு சொல்லலாம். குளோபல் மெட்டல் ப்ரைஸ் இம்பேக்ட், அது மட்டும் இல்லாமல் இந்த டாரிஃப் வந்து பார்த்திங்கன்னா இம்போஸ் பண்ணியிருக்கிறது இதெல்லாமே மெட்டல் ஸ்டாக்ஸும் ஆட்டோ செக்டார் இறங்குறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்தது. இதில் பெரிய அளவுக்கு இம்பேக்ட் இல்லை அப்படின்னா ஆயில் அண்ட் கேஸ், மீடியா, பிஎஸ்யூ பேங்க்ஸ் இதெல்லாமே வந்து பெரிய அளவுக்கு இம்பேக்ட். பட் ஆனால் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃபில் வெள்ளிக்கிழமை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் கொஞ்சம் வீக்னஸ் வந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகி தான் க்ளோஸ் ஆகிருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட் ப்ளஸ் ரேட்டிங் அப்டேட் திங்கட்கிழமை மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ரைடே எல்ஐசி ரிசல்ட்டுக்கு அப்புறம் 3% கிட்ட பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. நியூ பிஸ்னஸ் 21% இயர் ஆன் இயர் க்ரோத் கொடுத்துருக்கிறது எல்ஐசிக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். எம்எஃப்எஸ்எல் ரிசல்ட் 3% கிட்ட பாசிட்டிவாக இருந்தது. மெட்ரோபாலிஸோட க்ரோத் அவுட்லுக் கம்பெனி கொடுத்துருந்தது. திங்கட்கிழமை நம்ம கவனிக்கலாம். ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு யூனிவர்சல் பேங்கிங் லைசன்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்கிறது ஆர்பிஐ. ஸோ ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் நியர் டேர்முக்கு கவனிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லைஃப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் அப்டேட் வெள்ளிக்கிழமை வந்தது. ஸோ மண்டே நம்ம கவனிக்கலாம். ரெவன்யூ க்ரோத் கைடன்ஸை ப்ளூ ஸ்டார் குறைச்சிருக்கிறாங்க. டாடா மோட்டார் டாரிஃப் வந்து பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றது டாடா மோட்டார்ஸ். அது மட்டும் இல்லாமல் குவார்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்றது அடுத்து பார்க்கலாம். பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட், அதாவது பிஜிஇஎல் அப்படின்ற ஸ்கிரிப்ட் 23% வெள்ளிக்கிழமை இந்த ஸ்டாக் ஃபால் ஆயிருக்கு. கைடன்ஸ் வந்து கட் பண்ணியிருக்கிறது ஒரு நெகட்டிவ். கோஃபோர்ஜோட மேஜர் கிளைண்ட் அவங்க கைடன்ஸாக கட் பண்ணியிருக்கிறது. கோஃபோர்ஜ் 6% இறங்குறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக பார்க்கலாம்.
ஏர்டெல் ப்ரொமோட்டர் ஒன் ஆஃப் த ப்ரொமோட்டர் ஸ்டேக் சேல் நியர்லி 1% ஷேர்ஸ் செல் பண்ணுறதுக்கான நியூஸ் கொடுத்துருந்தாங்க. வெள்ளிக்கிழமை ஒரு லார்ஜ் பிளாக் டீல் ட்ரேட் ஆச்சு, டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போது ரிசல்ட்டில் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கிற ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா கேஆர்பிஎல், ஜிஐசிஆர்இ, கல்பத்தாறு பவர் 5%, இந்த ஸ்டாக்ஸ்லாம் 3 to 5%. கேஆர்பிஎல் 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குளோபல் ஹெல்த் கேர் அதாவது மேதாந்தா அப்படின்ற ஸ்கிரிப்ட் 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னொரு பக்கம் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்ட்ராடேயில் 15% இறங்கின இந்த ஸ்டாக்கு 10% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், டேட்டா பேட்டர்ன், டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ், ஜிஆர்எஸ்சி, ஹெச்ஏஎல், அப்போலோ டயர், இந்த ஸ்டாக்ஸ்லாம் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு ரிசல்ட்டுக்கு அடுத்ததாக. விஷால் மெகாமார்ட், ஸ்விக்கி, வாரி எனர்ஜி, ஹிட்டாச்சி, இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சிஐயில் ஆட் பண்ணுற நியூஸ் இம்பேக்ட்டு பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. ஏன்னா அட்வான்ஸாக ஆல்ரெடி இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருந்ததுனால ஒரு ப்ராஃபிட் புக்கிங் டர்ன் ஆயிருந்தது. லைவ் மார்க்கெட்டில் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஓக்காட் ஃபார்மாவோட ரிசல்ட் 4% இறங்கியிருந்தது. இன்ஃபோ எட்ஜின் ரிசல்ட் இம்பாக்ட் 1.5% ஃபால் ஆயிருந்தது. சீக்வன்ஸ் சயின்டிஃபிக் 4% ஃபால் ஆயிருந்தது. கிராசிமோட ரிசல்ட் 3%, நியர்லி 2 to 3% இறங்கியிருந்தது. இதை தவிர பாசிட்டிவாக ரிசல்ட் இம்பாக்ட்னு பார்த்தீங்கன்னா ஜேகே டயரோட ரிசல்ட் பாசிட்டிவாக இருந்தது. இன்னொரு பக்கம் அப்போலோ டயரோட ரிசல்ட் ஒரு ஸ்லைட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஐடெக் பைப்ஸ், முக்கந்த் லிமிடெட், ஜிஎஸ்எஃப்சி அதாவது ஃபர்டிலைசர் ஸ்டாக் 6%, முக்கந்த் 11% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ ஹெவி ரெயின்ஃபால் டெல்லியில். ஸோ டெல்லி பேஸ்டு கம்பெனிஸ் மேபி அவங்களோட பிஸ்னஸ் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான சான்சஸ். ஸோ டெல்லி பேஸ்டு கம்பெனி மண்டே வாட்ச் பண்ணலாம். ட்ரம்ப் புட்டினோட மீட்டிங் ஷெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க அலாஸ்காவில் August 15 அன்னைக்கு. ஸோ மார்க்கெட்டோட ஃபோக்கஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிகர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்எஸ்டிஎல் ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் லிஸ்ட் ஆனதுலேருந்து நியர்லி 60% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ வரப்போகிற வாரம் திங்கக்கிழமை அகைன் வாட்ச் பண்ணலாம். கோல்டு ரெக்கார்டு ஹை எம்சிஎக்ஸில் பிரேக் பண்ணியிருந்தது. எம்சிஎக்ஸுக்கு கவனிக்கலாம். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸோட Q1 ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 44,000 கோடி ரூபா அளவுக்கு கிராஸ் ஆகிருக்கு. பிஎஸ்யூ பேங்க் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நியூட்ரலாக க்ளோஸ் ஆகிருக்கு. பெரிய அளவுக்கு இறங்காத ஒரு செக்டார் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரைடே. எல்பிஜி சிலிண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரதன் மந்திரி உஜ்வாலா யோஜனா ஸ்கீமில் 12 சிலிண்டர்லேருந்து 9 சிலிண்டராக குறைச்சிருக்கிறாங்க. இது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவ். அது மட்டும் இல்லாமல் சப்சிடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க வெள்ளிக்கிழமை. ஸோ ஆயில் மார்க்கெட்டிங் ஸ்டாக்ஸும் ஆயில் அண்ட் கேஸ் நிஃப்டி இண்டெக்ஸும் வந்து பெரிய அளவுக்கு ஃபால் ஆகலை வெள்ளிக்கிழமை. ஸோ இந்த 2 செக்டார் நம்ம கவனிக்கலாம். ஸோ வரப்போகிற வாரம் இம்பார்ட்டன்ட் ட்ரிகர்லாம் என்னென்ன இருக்குது? யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்குது. சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா செவ்வாய்க்கிழமை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. WPI இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் வியாழக்கிழமை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ டேரிஃப் இம்பாக்ட் ஆல்ரெடி 50% டேரிஃப் அமெரிக்கா இந்தியா மேலே விதிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான டிஸ்கஷன் இப்போதைக்கு ஹோல்ட் ஆகிருக்குன்ற நியூஸ். மேபி இந்தியா இதில் என்ன முன்னெடுப்பு எடுக்க போகிறாங்க, ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் ஏதாவது வரப்போகுதா? ஸோ அதோட எதிர்பார்ப்பு இந்த வாரம் இருக்குது. இதை தாண்டி எஃப்ஐஎஸ் வந்து பையராக வெள்ளிக்கிழமை டர்ன் ஆகிருக்கிறது. இந்த பையராக வரப்போகிற வாரம் கண்டினியூ ஆவாங்களா அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வரப்போகிற வாரம் என்னென்ன குவார்ட்டர்லி ரிசல்ட்? அசோக் லேலனோட ரிசல்ட் இருக்குது. பஜாஜ் கன்சூமர் கேர், ஓஎன்ஜிசி, ஐஓசி, ஹிண்டால்கோ, பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் காப்பர் மேஜர் கம்பெனிஸோட ரிசல்ட் இருக்குது. அமெரிக்கா இந்தியா மேலே விதிச்சிருக்கிற இந்த டேரிஃபுக்கு மூடிஸ் குளோபல் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. 30 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி வந்து ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்றது, அதாவது 6.3லேருந்து 6% குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லலாம். டாடா மோட்டார்ஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட் மார்ஜின் ட்ராப் ஆகிருக்கு. ரெவன்யூ, ப்ராஃபிட் எல்லாமே எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 62% ஃபால் ஆகிருக்கு. ரெவன்யூ 3% கிட்ட இறங்கியிருக்கு. இதில் பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மார்ஜின் தான். 14% கடந்த வருஷம் இதே குவார்ட்டரில் இருந்தது. அது 9.3% ட்ராப் ஆகிருக்கு. அதாவது ஓவரால் நெட் ஆட்டோ டெபிட் பார்த்திங்கன்னா 13,500 கோடி ரூபா அளவுக்கு டாடா மோட்டார்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எஸ்பிஐ லாஸ்ட் வீக் ஃப்ரைடே மார்க்கெட் ஹவர்ஸில் ரிசல்ட் வந்தது. பெரிய அளவுக்கு நெகட்டிவ் இம்பேக்டில் ஒரு மிக்சட் நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டாண்டலோன் 19,160 கோடி ரூபா ப்ராஃபிட். கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 21,201 கோடி ரூபா ப்ராஃபிட். அது மட்டும் இல்லை வாரா கடன் ரொம்ப கண்ட்ரோலில் ரீட்டைன் பண்ணியிருக்கிறது எஸ்பிஐக்கு இது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கலாம். இப்போது இதில் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அதர் இன்கம் வந்து பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது நெகட்டிவ். ரெண்டாவது ஸ்லிப்பேஜஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 2 விஷயம் வந்து நெகட்டிவ் இம்பாக்டாக பார்க்கலாம். பாரதி ஏர்டெல்லோட ஒன் ஆஃப் த ப்ரொமோட்டர் இந்தியன் கான்டினென்ட் இன்வெஸ்ட்மெண்ட்
1% ஷேர்ஸ் வந்து ஆஃப்லோட் பண்ணியிருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை. இதோட வேல்யூ நியர்லி 11,200 கோடி ரூபா அளவுக்கு பிளாக் டீலில். ஸோ மண்டே பாரதி ஏர்டெல் நம்ம கவனிக்கலாம். கிராசிம் மார்க்கெட் ஹவர்ஸில் ரிசல்ட் வந்தது. பட் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் ட்ரெண்டோட க்ளோஸ் ஆகிருக்கு. மார்ஜினில் ஒரு ஸ்லைட் ட்ராப் கொடுத்துருந்தது. ரெவன்யூ எதிர்பார்த்ததை விட பெட்டராக வந்திருந்தது. ஆனால் லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கடந்த வருஷம் 52 கோடி ரூபா லாஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 118 கோடி ரூபா லாஸ் வந்து அதிகமாகிருக்கு. இப்போது திங்கட்கிழமை நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டாக் ஐசிஐசிஐ பேங்க். மினிமம் பேலன்ஸுக்கான சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ்க்கான மினிமம் பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மெட்ரோ சிட்டி அர்பன் ஏரியாஸில் 10,000 ரூபா இருந்த பேலன்ஸ் இப்போ 50,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் மினிமம் ஆவரேஜ் பேலன்ஸ் வந்து ஆகஸ்ட் 1லேருந்து எஃபெக்டிவ் ஆகும்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து ஐசிஐசிஐ பேங்க் முக்கியமாக இது ஒரு பெனிஃபிஷியலான விஷயம் ஃப்யூச்சரில். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதனால் எவ்வளோ அக்கௌண்ட் ஓப்பனிங் ட்ராப் ஆகும், எவ்வளோ அக்கௌண்ட் க்ளோஷர் வரப்போகுது, இதெல்லாமே இன்னும் ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. மேபி ஐசிஐசிஐ பேங்க் ப்ரோக்கரேஜஸ் திங்கக்கிழமை என்ன அப்டேட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராஃபிட் 3% சீமென்ஸ்க்கு ட்ராப் ஆகி 423 கோடி ரூபா அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதர் இன்கம் வந்து குறைஞ்சிருக்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நியூ ஆர்டர்ஸ் வந்து 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சீமென்ஸ் வாட்ச் பண்ணலாம். 1316 கோடி ரூபா ரெவன்யூ. கடந்த வருஷம் இதே குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 1514 கோடி ரூபாலேருந்து குறைஞ்சிருக்கு. ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. மார்ஜின் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் ரெவன்யூ ட்ராப் ஆகிருக்கு. மணப்புரம் ஃபினான்ஸ் கோல்டு லோனில் எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ். ஆனால் மைக்ரோ ஃபினான்ஸில் ஃபால் ஆகிருக்கு. ப்ராஃபிட் 76% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. ப்ரொவிஷன் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஏயுஎம் வந்து பார்த்திங்கன்னா 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் மார்ஜினில் ஒரு பெரிய அளவுக்கு ட்ராப் 65.98%லேருந்து 45.48% அளவுக்கு ட்ராப் ஆகிருக்கு. வோல்டாஸ் 58% ப்ராஃபிட் ட்ராப் ஆகிருக்கு. ரெவன்யூ 20% கிட்ட இறங்கியிருக்கு. மார்ஜினில் ஒரு பெரிய டேமேஜ் 8.6லேருந்து 4.5 குறைஞ்சிருக்கு. இன்ஃபோ எட்ஜ் மார்க்கெட் ஹவர்ஸில் ரிசல்ட் வந்து ஒரு ஸ்லைட் டவுன் ட்ரெண்டோட க்ளோஸ் ஆகிருக்கு. பவர்மெக் ப்ராஜெக்ட் நெட் ப்ராஃபிட் ரெவன்யூ எதிர்பார்த்த க்ரோத் கொடுத்துருக்குறாங்க. டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதில் மார்ஜின் வந்து ட்ராப் ஆகிருக்கிறது ஒரு நெகட்டிவாக பார்க்கலாம். ஆனால் ப்ராஃபிட் 10%, ரெவன்யூ 26% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸுக்கு கவனிக்கலாம். டிஃபென்ஸ் பர்ச்சேஸ் அமெரிக்காவிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதை வந்து இப்போதைக்கு இந்தியா நிறுத்தி வச்சிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்தது. பட் ஆனால் அதை டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு டிஃபென்ஸ் பர்ச்சேஸை வந்து நாங்கள் நிறுத்தி வைக்கல அப்படின்றத மறுத்து நியூஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் நான் ஆல்ரெடி இந்த செஷன் அந்த வீடியோ பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன். அகைன் மண்டே நம்ம வாட்ச் பண்ணலாம். ஜேகே டயரோட ரிசல்ட் இம்பேக்ட் 1% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் நெகட்டிவ் என்னென்னா மார்ஜின் ட்ராப் ஆகிருக்கு. அது ஒரு நெகட்டிவ். ப்ராஃபிட் இறங்கியிருக்கு 21% கிட்ட. 5 பேசிஸ் பாயிண்ட்ஸ் எம்சிஎல்ஆர் ரேட் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் குறைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி என்எஸ்டிஎல்ல வந்து பார்த்திங்கன்னா 22.2 கோடி ஷேர்ஸு ஐடிபிஐ பேங்க் ஐபிஓவில் ஆஃப்லோட் ஓஎஃப்எஸ் மூலயமா ஆஃப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஐடிபிஐ பேங்க் வாட்ச் பண்ணலாம். விபிஎல் அவங்களோட மொராக்கோ பிளான்ட் கமர்ஷியல் ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. விபிஎல் வாட்ச் பண்ணலாம். இந்த வாரம் டிவிடெண்ட்கான எக்ஸிட் இருக்கிற கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ரொம்ப மேஜர் கம்பெனிஸ்ன்னு பார்க்கும்போது கேஸ்ட்ரால் 11 ஆகஸ்ட் எக்ஸ்டேட்டு, ஹெச்ஜி இன்ஃப்ரா, அரவிந்த் ஃபேஷன்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வாட்ச் பண்ணலாம். கேபிஐ க்ரீன் எனர்ஜி கவனிக்கலாம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் அப் டு 10% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போதைக்கு கடனை குறைக்கிறதுக்கான ஸ்டெப்பை வந்து டெம்பரவரியாக நிறுத்தி வச்சுருக்கிறோம் அப்படின்றத கல்யாண் ஜுவல்லர்ஸ் கொடுத்துருக்கிறது. அகைன் மண்டே நம்ம கவனிக்கலாம். செபியோட நியூ பாலிசி இந்தியாவில் இருக்கிற ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸு, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸு ஃபாரின் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான நார்ம்ஸை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக பார்க்கலாம். ஸோ செபியோட இந்த நியூ பாலிசி ஏஎம்சி ஸ்டாக்ஸு மண்டே கவனிக்கலாம். இன்றைக்கி லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னா பஜாஜ் அலைன்ஸு ஜேஎம் ஃபினான்ஷியல் கிரெடிட் சொல்யூஷன் ஜேஎம் ஃபினான்ஷியலோட குரூப் கம்பெனி வாங்குறதுக்கான ஒரு நியூஸு. 2.1% ஷேர்ஸு 65.5 கோடி ரூபா அளவுக்கு. ஸோ பஜாஜ் ஃபின்சர் வந்து நம்ம வாட்ச் பண்ணலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட், டேரிஃப், ஆர்பிஐயோட பாலிசி ரிவ்யூ, குவார்ட்டர்லி ரிசல்ட் இதெல்லாமே லாஸ்ட் வீக்கில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சு. வரப்போகிற வாரம் அகெயின்
குவார்ட்டர்லி ரிசல்ட் ரொம்ப பெரிய ஃபெமிலியர் கம்பெனிஸ் எதுவும் இல்ல. பட் ஆனா மார்க்கெட் ட்ரெண்ட் தொடர்ந்து 6 வாரமா இறங்கியிருக்கு நிஃப்டி. ஸோ இந்த வாரம் வரப்போற வாரம் ரெக்கவர் ஆகுமா? என்னென்ன நியூஸ் இம்பாக்ட் வரப்போகுது? டாரிஃப்ல அடுத்த முன்னேற்றம் ஏதாவது நடக்க போகுதா? இது எல்லாமே இன்வெஸ்டார், ட்ரேடர்ஸ்க்கான ஒரு கொஸ்டினா இருக்கு. ஸோ இத பத்தின நியூஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.